श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु स्वामी समर्थ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। குருதேவ தத்தா. சாய்நாதரின் அனுகிரகத்தோடும் மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதத்தோடும் சத்சங்கம் என்ற இந்த முறையில் இன்னைக்கு ஸ்ரீ அகல்கோட் சுவாமி சமர்த்தர் அவருடைய சரித்திரத்திலிருந்து இன்னைக்கு சத்சங்கம் பண்ணிக்கலாம். சுவாமி சமர்த்தா இவர் இந்த சுவாமியின் லீலைகள், போதனைகள், மகிமைகள் இவை மூன்றும் மனிதனை ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு செல்வதற்காகவே இருக்கும். அதாவது கோரிக்கைகளோடும் மனித வாழ்வு முடியும்படி இல்லாமல் இதைவிடவும் மேன்மையான வாழ்க்கை ஒன்று உள்ளது. அந்த உத்தமமான வாழ்க்கையே ஆன்மீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்மீகம் என்பது வெறும் பூஜை செய்து கொண்டிருப்பது மட்டும் இல்லைங்க. அதாவது ஒரு 4 செவத்துக்குள்ளேயே அடங்கி பூஜைகள் செய்வது அப்படின்னு நாம தவறா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆன்மீகம் அப்படி என்றால் நம்ம சீர்படுத்துவது. அதாவது ஆன்மீகத்தின் மூலமே நம்மை சீர்படுத்த முடியும். அதாவது நம்மளை சீர்திருத்த முடியும். ஆன்மீகத்துல நார்மலாக நம்ம வரும் பொழுது ஆலோசனைகள், நமது பாவனைகள் இவை அனைத்தும் லௌகீகமாக இருந்து கொண்டு அந்த லௌகீகத்தில் நம்மில் அகங்காரத்தையும் பாசத்தையும் இரண்டையும் தரும் இல்லைங்களா? அந்த லௌகீகத்துல நமக்கு அகங்காரத்தையும் பாசத்தையும் இரண்டும் தரும். அதே மாதிரி விருப்பும் தரும், வெறுப்பும் தரும். ஆனா நம்மை மட்டுமே, அதாவது நான் மட்டுமே உயர்ந்தவன் என்ற பாவனையும் அது வரவழைக்கும். எதுல அப்படின்னா லௌகீகத்துல. அதனால ஆன்மீக பாவனையோடு பார்த்தால் இந்த மூன்றும் நமக்கு விலகி போகும். எப்போ இந்த மூன்றும் விலகி போகும் அப்படின்னா, அவன் நிரந்தரம் பகவத் சிந்தனையில் இருக்கும் பொழுது, இறைவன் மூலமே இவை அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது என்ற நினைப்பு நம் மனதில் ஆழமாக பதிந்து விடும் பொழுது, அதாவது அதை நாம தெரிவிப்பது. சரிங்களா? ஆன்மீகத்தின் தத்துவம் என்ன அப்படின்னா, அது நம்ம பாஷையில சொல்லிக்கிட்டோன்னா, ஆன்மீகம் என்றால் பூஜைகள் செய்வது கிடையாது, கோயில் குளம் அப்படின்னு போவதும் கிடையாது, அபிஷேகம் அப்படின்னு செய்யறோம் இல்லைங்களா, அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் இல்லாம நம்மை நாம் சீர்திருத்தி கொள்வதே ஆன்மீகம். இதைத்தான் ஒவ்வொரு மகானின் வாழ்க்கை சரித்திரத்தை நாம கவனித்து பார்த்தால் நமக்கு தெரியும். நம்மை உன்னத நிலையை அடைய செய்வதாகவே இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம். அதை தவிர மகிமைகள், மாயைகள் இதெல்லாம் அவர்களுக்கு தேவையில்லை. இதெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு நம்மளை திருத்தணும் அப்படின்றது இல்லை. இதெல்லாம் யார் செய்வாங்க அப்படின்னா, நிஜமான சத்குரு அவர் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அதே போல அகல்கோட் மகாராஜ் அவங்க கூட தன்னிடம் இருந்த ஒவ்வொருவரையும் உன்னத ஆன்மீகத்தில் கொண்டு வந்தாங்க. அது அவங்களின் பூர்வ ஜென்ம பலனா இருக்கலாம், இல்லைன்னா அவர்களுடைய பார்வை பட்டதாலையும் இருக்கலாம். அவர்கள் எப்பேற்பட்டவராயிருந்தாலும் அவர்களை உன்னதமான ஆன்மீக நிலைக்கு கொண்டு செல்லவே அவங்க நினைப்பாங்க. வந்தவர்கள் அவர்கள் நல்லவங்களா இல்ல கெட்டவங்களா அப்படின்னு அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க பூர்வீகம் என்ன அப்படின்னு, அவர் மூதாதிரியர் யார் அப்படின்னும் சத்குருவுக்கு தேவையில்லை இல்லைங்களா? அதை அவர்
எப்பயுமே பொருட்படுத்தவும் மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா என்பது அவங்களுக்கு தேவையில்லை, இப்போ வந்தான் என்பதையே அவர்கள் பார்ப்பாங்க. அவனை சீர்திருத்தணும் என்பதே அவர்களுக்கு இருக்கும். இதை சத்குரு மட்டுமே செய்ய முடியும். இல்லை என்றால் இவர் இதற்கு முன் ஊரை சுற்றி கொண்டிருந்தவன் இல்லையா, குடிப்பழக்கம் உள்ளவன் இல்லையா, இவனுக்கு நான் ஏன் சொல்லணும் அப்படின்ற பாவனை இருப்பவர் சத்குரு இல்லை. அது மட்டும் இல்லைங்க, அவருடைய பூர்வீகம் தெரிந்து கொண்டு அவருக்கு 4 நல்ல வார்த்தைகள் சொல்லி ஆதரிப்பது என்பது இருக்காது. யாரிடம்? சத்குருவிடம். என்னை தேடி வந்தான், நான் அவனை நல்வழிப்படுத்தணும். கதம் கதஹா. அதுபோலதான் நம்மளுடைய நிலைமையும். இதற்கு முன் நாம எப்படி இருந்தோம், எந்த நிலையில இருந்தோம்? அதாவது சம்பந்தம் இல்லாமல், எதற்கும் சம்பந்தம் இல்லாமல். ஆனா இப்போ இந்த சத்சங்கத்தில் வந்தோம். நமக்கு தகுந்தபடி நம்மை சீர்திருத்தி கொள்ளும்படியாக மாஸ்டர் அவர்கள் நமக்கு தெரியப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதே போலதான் அகல்கோட் மகாராஜ் அவர்களும். அங்க ஒருத்தர், அவருடைய பேர் பாலப்பா என்ற பெயர் கொண்ட ஒருவர். இவர் ஒரு வியாபாரம் செய்பவர். இவர் நிறைய வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதுல வட்டி வியாபாரம், நகை வியாபாரம் என்று பல வியாபாரங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு பல லட்சங்கள் அவர் சம்பாதிச்சார். பல லட்சங்கள் சம்பாதிச்சாருன்னா இவருடைய வயது என்னன்னு பார்த்தா மிகவும் சிறு வயதிலேருந்தே சம்பாதித்ததால 30 வயதுக்குள்ளேயே இவர் ஒரு உன்னத, அதாவது நிறைய சம்பாதிச்சு நிறைய லட்சங்களை இவர் அந்த காலத்திலேயே, அந்த காலத்தில் லட்சங்கள் அப்படின்றா இந்த காலத்துல கோடி அதற்கும் மேல இல்லைங்களா, அந்த அளவுக்கு அவருடைய சம்பாத்தியம் இருந்தது. அப்படி அவர் சம்பாதித்து கொண்டு இருந்தப்போ ஒரு நிலை வந்த உடனேயே அவருக்கு அதன் மேல் சலிப்பு வந்தது. என்னடா இது, நாம சம்பாதிக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், எழுந்துக்கிறோம், இதுவா வாழ்க்கை? இதை விட மேன்மையான நிலை ஒண்ணு இருக்கா அப்படின்னு அவருக்கு ஒரு யோசனையும் நினைக்கவும் தோணிச்சு. இங்க நாம நல்லா கவனிக்கணுங்க, இது போன்ற ஆலோசனை வருவதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா அவருடைய வயது எவ்வளவு தெரியுமா? 30 வயதுதான். இந்த 30 வயதுக்கே அவருக்கு வந்ததுன்னா இந்த மாதிரி யோசனை எல்லாம் எந்த வயதுக்கு வரும்? ஒரு 50க்கு மேற்பட்டு வரும். இப்படி தோணுதுன்னா அவங்களுக்கு ஒரு 50க்கு மேல இருக்கும். ஆனா இவருக்கு 30 வயதுக்கே வந்துச்சு. நிறைய சம்பாதிச்சோம். வட்டி வியாபாரம், நகை பிளஸ் அடகு வைக்கிற வியாபாரம், இப்படி நிறைய பணம் சம்பாதிச்ச பின்னு யோசிக்கிறானே, பணம் வாழ்க்கை இல்ல, இதை விட மேல்நிலை எப்படி இருக்கும், அத நமக்கு கொடுக்கிறவங்க யாரு அப்படின்னு இவர் கொஞ்சம் கொஞ்சமா தேட ஆரம்பிச்சிட்டார். இவருடைய தேடல் ஆரம்பிச்சுட்டார். அந்த நிலை கொடுக்கிறவங்க யாரு? சத்குரு மட்டும்தான் அந்த நிலையை தர முடியும். அந்த சத்குரு யாரு, எங்கிருப்பாரு அப்படின்னு இவர் தேடலும் தவிப்பும் அதிகரிச்சிருச்சு. அந்த எண்ணங்கள் எப்படி தோன்றுச்சுன்னா இவருடைய முன்ஜென்ம சம்ஸ்காரம். இந்த முன்ஜென்ம சம்ஸ்காரம் இருந்தால்தான் இப்படியெல்லாம் தோணும். அதாவது 30 வயதிலேயே அவருக்கு தொடங்கிச்சு இல்லையா, 50 வயதுக்கு தொடங்காமல் 30 வயதுக்கு தொடங்கிச்சு. அப்போ நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நாம எண்ணி பார்க்கணும். பாபாவை பற்றி நாம தெரிந்து கொண்டோம் இல்லையா, அப்போ நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 50 இல்ல 40 இல்ல 30 20லயா ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நாம இங்க பாக்குறோம். இப்படி பார்த்தா 50 வயதுல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அடுத்தது நமக்கு 40 வயதுக்கே ஸ்டார்ட் ஆகலாம். இல்ல 40ல நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்த பிறவியில நமக்கு 30க்கு, அப்படி 30ல இருந்து 15க்கும், 15ல இருந்து பிறக்கும் போதே கூட நமக்கு வரலாம். இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு? வந்த இந்த வாய்ப்பை நாம பகவத் தத்துவத்தை தெரிந்து கொள்ளணும். வாய்ப்பை நாம
அந்த தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை நம்ம வளர்த்து கொள்ளணும், வளர்த்து கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு நமக்கு தெரியுது. எதற்கு அப்படின்னா நம்மை நாம் மேன்மை அடைவதற்காகவே. அதுக்கு நம்ம வாழ்க்கையை எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். நம் வாழ்க்கை எப்படி இருக்கு, நம் பாவனை எப்படி இருக்கு, நமது ஆலோசனை எப்படி இருக்கு, இப்போ எப்படி இருக்கு. நாம பிடித்து கொண்டதை தெரிந்து கொண்டால் 40 வயதில் தெரிந்தது மற்றொருவருக்கு 30 வயது, அடுத்தது 25 வயதுக்கு என்றால் இதை நாம் பயன்படுத்தி கொள்ளணும். இன்னும் சத்குரு சந்நிதிக்கு சேரணும் வாய்ப்பு கிடைக்கும். இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நம்ம மேலும் மேலும் சத்குரு சேரும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஏன்னா கர்ம சித்தாந்தம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை நாம நம்பியே ஆக வேண்டும். இந்த கர்ம பலிதம் இருக்கு அப்படின்றது நாம நம்பிதானே ஆகணும். இது சத்தியம். அப்படி தேடலில் இருக்கும் பொழுதுதான் பாலப்பாவுக்கு சிதம்பர தீக்ஷித் என்பவரின் சமாதிக்கு அவர் போக முடிஞ்சது. அப்படி அந்த சமாதி தரிசனம் அவர் செஞ்சார். மகான்களின் சமாதி தரிசனம் என்பது ஒரு சின்ன விஷயம் இல்லைங்க. அந்த தரிசனத்துல அவருக்கு என்ன மாற்றம் கிடைச்சதுன்னு பாருங்க. அந்த சமாதி மர்கட் என்ற இடத்துல இருக்கு. சிதம்பர தீக்ஷித் சமாதி அது. அங்கு அவர் அந்த சமாதியில 3 இரவு அவர் கழித்தார். இங்கு நாம நல்லா கவனிக்கும், சமாதி தரிசனம் எவ்வளவு நன்மை தரும் என்பதை நாம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மகான்களின் சந்நிதியில் நாம் இருந்தால் நமக்கு எந்த விதமான பரிவர்த்தனை நடக்கும், நாம் எந்த அளவுக்கு வளருவோம் அப்படின்றது. 3 இரவுகளை கழிச்ச பின் அவருக்கு கான்காபூருக்கு போக வேண்டும் அப்படிய எண்ணம் தோணியது. கான்காபூருக்கு அவர் போனார். காலை முதல் மாலை வரை அங்க போயிட்டு காலையிலிருந்து மாலை வரை அவர் அனுஷ்டானம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இங்க அனுஷ்டானம் அப்படின்ற வார்த்தை வருது இல்லைங்களா. இந்த அனுஷ்டானம் அப்படின்னா நமக்கு என்ன தோணும்? ஜபமாலையை திருப்புவது அப்படின்னு தோணும். ஜபமாலையை திருப்புவது கிடையாதுங்க அனுஷ்டானம். அனுஷ்டானம் என்றால் இறைவனை நினைத்து கொண்டு அவர் சொன்னதை நினைத்து கொண்டு அது மாதிரியான பாவனையில் அன்று முழுவதும் கழிப்பது என்பது அர்த்தம். இதையே தானே மாஸ்டர் அவர்கள் நமக்கு உதய பிரார்த்தனால சொல்லியிருக்காரு இல்லைங்களா? நமக்கு கொடுத்திருக்காரு இல்லையா அந்த வரப்பிரசாதத்தை. ஓ பரமபுருஷா இஷ்ட வியாபகா ஸ்ருதி மாத்திர பிரசன்னா ஞான ஜோதி ஸ்வரூபா அப்படின்னு நமக்கு அந்த 10 வரிகள், அந்த 10 வரிகளை நாம நினைவில் வைத்துக் கொண்டாலே போதும். அந்த காலையிலிருந்து அந்த 10 வரிகளை நாம நினைவில் வைத்துக் கொண்டால் மாலை வரை அதையே நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா சர்வ சாட்சியாக சர்வ வியாபகனாக என்றும் நிரந்தரம் நாம் செய்யும் வேலைகளில் கூட அவர் இருக்கிறார் என்று நினைவு கொள்வதே அனுஷ்டானம் என்பது. அனுஷ்டானம் என்பது பெரிய வார்த்தை என்று நாம் நினைக்கிறோம். பெரிய வார்த்தை ஒண்ணும் இல்லைங்க. நேற்று வரை என் வாழ்க்கை வெறுமையாக போயிற்று, இனி அது போல வெறுமையாக கூடாது, அது நிலைக்க வேண்டும் என்றால் சர்வகத்வம் சர்வ வியாபகத்துவம் என்று நிரந்தரம் என் மனதில் நிலைக்கணும். அதனால இன்று நான் செய்யும் நமஸ்காரம் வெற்றி அடைய வேண்டும் என்று எண்ணி செய்யும் ஒவ்வொரு வேளையிலும் இது இறைவன் சேவையாய் பகவான் கொடுத்த வேலையாய் பாவித்து செய்வதே அனுஷ்டானம். அனுஷ்டானம் என்றாலே சாதுவோ ரிஷிகளோ சந்நியாசிகளோ செய்வது கிடையாதுங்க. நம்மை போன்ற சாதாரணமானவர் செய்வதற்கும் வாய்ப்பு அளித்தவர் மாஸ்டர் அவர்கள் இந்த உதய பிரார்த்தனை மூலம். அப்படி கான்காபூருக்கு சேர்ந்து நிரந்தரம் அனுஷ்டானம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு பாலப்பா.
அந்த அனுஷ்டானம் செஞ்சுக்கிட்டு அங்க ஒரு 5 வீடுகள்ல பிச்சை செய்து அந்த பிச்சையில் கூட சிறிது நதியில் சமர்ப்பித்து எவ்வளவு தேவையோ அவ்வளவே அவர் சாப்பிடுவார். நார்மலா அவர் ஒரு 5 பிடிகள் சாதம் கணக்கு அவங்களுக்கு இருக்கு. இந்த 5 பிடி சாதம் கூட எதுக்கு அப்படின்னா அந்த சரீரம் நிற்பதற்காக, அந்த தேகம் நிற்பதற்காகவே. ஏனென்றால் அதிகமாக சாப்பிட்டால் அந்த சாதனைக்கு இடையூறாகும் இல்லையா, அதற்காகத்தான். உதாரணமா என்ன எடுத்துக்கலாம். ஏன்னா என் வீட்டுல இட்லி சாம்பார் செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், 4 இட்லி நான் சாப்பிடுவேன். நல்லா ருச்சியா இருந்தது அன்னைக்கு இட்லி சாம்பார். 4 இட்லின்றது 7 இட்லியா வழக்கத்துக்கு மாறா நான் சாப்பிட்டேன். எனக்கு வயிறு ஃபுல்லாயிடுச்சு. ஃபுல்லானா என்ன வரும், ஒரே மந்தமா ஆயிடும் இல்லைங்களா. இந்த மந்தமா இருந்ததால என்ன பண்ணினேன், நான் மத்தியானம் சமைக்கணும் இல்லைங்களா. ஆனா அந்த மத்தியானம் சமைக்கிறதுக்கு என்னால முடியல, என்னுடைய உடல் ஒத்துழைக்காது இல்லையா. அதனால அவங்க எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிட்டார். சாப்பிட்டு பீமா அமரஜா சங்கமத்தில் குளித்து, அந்த பீமா அமரஜா சங்கமம் எவ்வளவு புனிதமானது இல்லையா. அங்கிருக்கும் அத்திமரம், அந்த காய்ந்த கொம்பு நட்டு வச்சார் இல்லையா, நட்டு வச்சு அது துளிர் விட்டது இல்லையா. நரசிம்ம சரஸ்வதியின் பாதுக்களையும் தரிசனம் செஞ்சுட்டு இப்படி 2 மாதம் அங்க கழித்தார். அப்படி 2 மாதம் கழித்த உடனே ஒரு நாள் கனவுல ஒரு பிராமணர் வந்து அகல்கோட்டை தரிசனம் செய் அப்படின்னு சொன்னார். இங்க பாருங்க, சாதனை பாருங்க எப்படி வருதுன்னு. முதல்ல சிறு வயதில் இருந்தே நல்லா சம்பாத்தியம், பல லட்சங்கள். பிறகு இந்த சம்பாத்தியத்தில் மட்டும்தானா, வேறு வாழ்க்கை இல்லையா என்ற யோசனை தேடல் அப்படின்னு தொடங்கிட்டு சமாதி தரிசனம் செஞ்சாரு இல்லைங்களா. அங்கிருந்து கான்காப்பூருக்கு வந்தாரு. கான்காப்பூருக்கு வந்து தண்ணீரை மறந்து சேவித்தார். கனவுல ஒரு பிராமணர் வந்து அகல்கோட்டுக்கு செல் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொல்லும் பொழுது சார் அவர் எழுந்து பார்த்ததும் பக்கத்துல ஒரு காகிதம் இருந்துச்சு. அதுல அவசரப்பட வேண்டாம் அப்படின்னும் எழுதியிருந்தது. அந்த காகித சீட்டு எப்படி வந்தது, அதுல அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு எதற்கு எழுதியிருந்தது? ஏன்னா யாருக்கு தகுந்த சமயத்தில் தரிசனம் ஆகணும், வார்த்தையாகட்டும், ஒரு கேட்கிற விதமாகட்டும், எதுவா இருந்தாலும் அவர்கள் கேட்கும் நிலையில் இருக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு சொல்ல முடியுமே தவிர, அவங்க கேட்காத நிலை சமயத்தில் நாம் என்ன சொன்னாலும் அவங்க நம் பேச்சை கேட்க மாட்டாங்க. அது போலதான் இவர் கேட்டார். மறுபடியும் அதாவது 2 மாதங்கள் கழிந்தது. அதே போல் அக்கல்கோட் போக சொல்லி கனவில் வந்தது. உடனே அவரு விடிந்ததும் அக்கல்கோட்டுக்கு கிளம்பி சென்றார், பயணத்தை மேற்கொண்டார். வழியெங்கும், அதாவது கான்காப்பூரில் இருந்து அகல்கோட் வரை, அதாவது 40 கிலோமீட்டர், அதாவது ஏறக்குறைய 40 கிலோமீட்டர் இருக்கலாம். அந்த 40 கிலோமீட்டரும் அவர் கால்நடையாகவே நடந்து அகல்கோட்டை சேரும் வரை அவருக்கு வழியில் நிறைய சுப சகுனங்கள் எதிர்கொண்டது. அதாவது சுப சகுனங்கள் அப்படின்றால் அவருக்கு தேவையானது, அதாவது சாப்பாடோ தண்ணியோ இல்ல அவருக்கு ஓய்வோ, அப்படி எல்லாமே அவருக்கு தேவையானது, அவருக்கு தேவையான அனைத்தும் அவருக்கு கிடைச்சது. இப்படி அவர் சேரும் வரை கிடைச்சது. இப்படி அகல்கோட்டுக்கு சேர்ந்த உடனே அங்கு அகல்கோட் சுவாமியை தரிசனம் செஞ்சார். அவர் சுவாமியை பார்த்த உடனேயே தன் கையில் இருந்த கற்கண்டுகளை சுவாமிக்கு அர்ப்பணித்தார். உடனே கான்காப்பூரில் கனவில் வந்த அந்த பிராமணர் போலேயே வந்து சுவாமி அவருக்கு காட்சியளித்தார். அப்போ கனவில் வந்தது, காட்சியளித்தது எதிர்ச்சையான விஷயம் இல்லைங்க, அவரது சங்கல்பம். மகான்களின் தரிசனம் நம் கனவில் வந்தால் அது அவர்களின் சங்கல்பமே தவிர எதிர்ச்சையானது அல்ல.
இங்கே பாலப்பா என்ன சொல்கிறார்? என் கனவில் எப்படி தரிசனம் அளித்தாரோ அப்படியே தரிசனம் அளித்தார் அப்படின்னு இங்க நமக்கு சொல்றார். இங்கே என்ன தெரியுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தன் பக்தனை தன்னிடம் அழைத்துக் கொள்வதற்கு அனுகிரகம் சுவாமி முன்னவே அவருக்கு அளிக்கப்பட்டது அப்படின்னு இங்க சொல்றார். அதன் பின் சுவாமியின் பாதங்களை அவர் கெட்டியா பிடிச்சுக்கிட்டார். அப்படி அவர் கெட்டியா பிடிச்சுக்கிட்டப்போ அவருடைய ஸ்பர்சம் பட்டவுடனேயே தான் என் சத்குரு என்று அவர் பாவித்து அங்கிருந்து பக்கத்தில் இருந்த ஒரு கிருஷ்ண மந்திரம், கிருஷ்ணர் கோயில்ல அவர் அங்க தங்கி இருந்தார். அதன் பிறகு சுவாமியை தினமும் தரிசிக்க வேண்டும் அப்படின்ற தவிப்பு அவர்கிட்ட இருந்தது. ஆனா சுவாமி எங்க இருந்தார்? அரண்மனையில இருந்தார். அவருடைய தரிசனம் இவருக்கு கிடைக்கல. அப்படி 8 நாளா இருந்தது. அப்படி 8 நாள் ஆகியும் தரிசனம் அவருக்கு ஆகவே இல்லை. ஆனா இன்னைக்கு எப்படியாவது சுவாமியோட தரிசனம் ஆக வேண்டும் அப்படின்னு அவரு தவம் செஞ்சுக்கிட்டே இருந்தாராம். அப்படி தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்போ சுவாமி அவருக்கு 8வது நாளா அவருக்கு அனுகிரகம் தந்தாராம். அதற்கு தான் இறைவன் பார்வையில நாம விழணும் அப்படின்றது. அதாவது அவர் பார்வையில் நாம் இருந்தால் அதிகமான அனுகிரகம் பெற முடியும். நாம் அவரை பார்த்தால் என்ன இருக்குங்க? அவரோட பார்வை தானே நமக்கு வேணும். அவருடைய பார்வை நம்மில் விழ வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு PM நரேந்திர மோடி இருக்காங்க. அவரை நமக்கு தெரியும் இல்லைங்களா? டிவிலையும் பேப்பர்லையும் பார்த்துருக்கோம், இவர் நரேந்திர மோடி அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா மோடிக்கு தெரியுமா? அவருக்கு என்ன தெரியுமா? தெரியாது இல்லைங்களா? என்ன தெரியாததால என்ன பயன் இருக்கு? ஆகையால இறைவன் பார்வை நம்மேல வேணும். அப்போ அவர் பார்வை நம்மேல விட நாம என்ன செய்யணும்? நரேந்திர மோடிக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு நரேந்திர மோடியை தெரியும். அப்போ நரேந்திர மோடிக்கு நான் தெரியணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? இப்போ மோடி ஒரு கூட்டத்துக்கு வராரு, நான் அந்த கூட்டத்துல ஓரமா இருக்கேன். அவர் என்ன பார்க்கணும்னா நான் என்ன செய்யணும்? கைய அசைக்கணும் இல்லையா? மேல எல்லாருக்கும் உயரமா நான் கைய நல்லா உயர்த்தி அசைக்கணும் இல்லைங்களா? அப்போ அசைச்சா அவருடைய கவனம் என் கை மேல ஈர்க்கும் இல்லைங்களா? அப்போ அவர் அந்த பக்கம் திரும்பி என்னை பார்த்து அவர் கையை உயர்த்தி அசைப்பார் இல்லைங்களா? அது மாதிரி தான். அது போல நமக்கு மகான்களின் பார்வை நம்மேல் விழும்படி நடந்து கொள்ள வேண்டும். அகல்கோட் சுவாமி உடனே அந்த பாலப்பாவை கூப்பிட்டு தன்னிடம் இருந்த பேரிச்சம்பழத்தை எல்லோருக்கும் கொடுத்தார். ஆனா இந்த பாலப்பாவுக்கு மட்டும் தரல. அப்போ அவருக்கு வருத்தம் வருமா இல்லையா? எல்லோருக்கும் கொடுத்தாங்க, அவருக்கு மட்டும் கொடுக்கல. அப்படின்ற போது வருத்தம் வரதானே செய்யும். அப்படி வருத்தம் இருந்தாலும் உடனே அவர் மனசுல இப்படி ஒரு எண்ணம் வந்துதாங்க, சுவாமி எனக்கு மட்டும் தரவில்லை என்றால் தன்னிடம் நிரந்தரம் வைத்துக் கொள்வதற்காகவே தரவில்லையோ அப்படின்னு அவருக்கு தோணிச்சான். ஏன்னா இப்போ நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்னைக்கும் நம்ம வீட்டுல இருக்கிறது என்னைக்காவது அவங்க எடுத்து சாப்பிடலாம். ஆனா விருந்தாளியா வந்தவங்களுக்கு நாம எல்லாத்தையும் பரிமாறுவோம். பரிமாறின உடனே மிச்சம் இருக்கிறதெல்லாம் யாருக்கு? வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தானே. ஆனா விருந்தாளிக்கு வச்சதோட சரி. அவங்க இப்ப போயிடுறவங்க. ஆனா நிரந்தரம் யார் இருக்கிறது? நாம தானே. அது மாதிரியான எண்ணம் அவருக்கு வந்தது. அப்போ நான் சுவாமியோட நிரந்தரம் நான் இங்கே இருக்க போறேன், அதுக்காக தான் அவர் எனக்கு எதுவும் தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவரு நினைச்சாராம். பாத்தீங்களா அவருடைய பாவம் எப்படி இருக்குன்னு? இதை நாம எல்லோரும் நினைவுல வச்சுக்கணும். ஒன்னே ஒண்ணுதாங்க, இறைவன் அனுகிரகம்
நமக்கு வேண்டும் அப்படின்னு நாம நினைக்கணும். அந்த வெளிப்புற தோற்றம், அதாவது நாம அவருக்குள்ள என்னைக்கும் இருக்கணும், அந்த பாவம் நமக்கு இருக்கணுமே தவிர அந்த வெளிப்புற தோற்றம் இல்லைங்க என்பதை நாம நினைவில் வைக்கணும். இதே போல கொலகமுடியில் சுப்பராமையா இருந்தார். அவர் ஜனவரி 1 அன்னைக்கு பிரசாதம் வாங்கறதுக்காக லைன்ல நின்றுட்டு இருந்தார். அந்த வரிசையில எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. ஆனா இவர் வர்றப்போ அந்த பிரசாதம் தீர்ந்துடுச்சு. பிரசாதம் இவருக்கு கிடைக்கல. என்னது, நமக்கு பிரசாதம் கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு போய்கிட்டே இருக்கும் பொழுது மனசுல ஒரு எண்ணம் தோன்றியதாம். அதாவது நீ 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 சுவாசிக்கும் காற்று என் பிரசாதம் இல்லையா என்று. அப்போ அந்த காற்று பிரசாதம் இல்லையா? அடே மடையா, மூடா, வெளி தோற்றமாக தெரியும், இதற்கா நீ வருத்தப்படுகிறாய்? உள்முகமாக நான் இருக்கிறேனே, அது உனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி. அதாவது நீ நடக்கும் பூமி நான் இல்லையா? அப்போ நிஜமான பிரசாதம் எது? வெளி தோற்றமாக தெரிவதா அப்படின்னு அவருக்கு தோணிச்சு. அப்போ அது வேஸ்ட் இல்லைங்களா? அந்த வெளிப்புறமா நமக்கு தோன்றது வேஸ்ட் தானே. இது இது அவருக்கு மட்டுமா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க, நம்ம எல்லாருக்கும். நமக்கும் பிரசாதம் கிடைக்கலன்னா நாம ரொம்ப வருத்தப்படுவோம். ஆனா நமக்கு கிடைக்க வேண்டியது பிரசாதம் இல்லைங்க, அவருடைய அனுகிரகம். வெளி தோற்றமாக இருப்பதையே பிரசாதமாக நம்பி இறைவனை நமக்கு அளித்த நிஜமான பிரசாதத்தை கவனிக்க தவறிக்கிட்டு இருக்கோம். அன்றிலிருந்து பாலப்பா சுவாமிக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சாராம். இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு சேவை என்ற அவருடைய இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது, அவர் பூஜை சாமான்களை எல்லாம் துலக்கி கொடுக்கிறது, சுவாமிக்கு எல்லா விஷயங்களிலும் ஒத்தாசையாக இருந்து செய்து கொண்டு இருந்தாராம். இப்படி நடக்கையில அங்க இருக்கிறவங்க, இவர் புதுசா வந்தவர் இல்லைங்களா, அங்க இதுக்கு முன்னாடியே நிறைய சீடர்கள் அவர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்கெல்லாம் அட இவன் யாரு சுவாமிக்கு மிக நெருக்கமா எல்லா சேவையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இவரிடத்துலயும் சுவாமி சேவை ஏத்துக்கிட்டு இருக்காரே அப்படின்னு வரும் பொழுதும் போகும் பொழுதும் சுடு சொல்லா ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்படி என்ன பேசினாலும் அதை எதுவுமே பொருட்படுத்தாமல் பேசிக்கிறவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான், நம்ம வேலையை நாம பார்ப்போம் அப்படின்னு போய்கிட்டே இருக்கணும். இத நம்ம நினைவுல நல்லா பதிய வச்சுக்கணுங்க. இந்த வேர்ட நாம ஒரு நல்ல வேலையை செய்கிறோம் அப்படின்னா 4 பேரு 4 விதமா நம்மள சொல்லுவாங்க. அதையெல்லாம் நாம பொருட்படுத்தாமல் போய்கொண்டே இருக்கணும். அதை நாம் காதில் போட்டுக்கொண்டால் நம் பயணம் அங்கேயே நின்றுவிடும், மேலே போகாமல் நம்மை தடுக்கும் என்பதை நாம கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். இதுக்கு உதாரணமா தவளை கதை ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தவளை கதை. தவளை போட்டி நடந்துகிட்டு இருந்ததாம். அதுல சறுக்கு மரம் ஏறணும், அதாவது உச்சிக்கு போகணும். உச்சிக்கு போகும்போது சில தவளைகள் அதுல பங்கு கொண்டது அந்த போட்டியில. அப்போ அந்த தவளைகள் ஏறும் பொழுது நிறைய ஆடியன்ஸா இருக்கிற அந்த தவளைகள்லாம் கத்துவாங்க இல்லையா. இந்த கத்துதுல யார் எப்படி கத்துறா அப்படின்னு சில தவளைகள் பார்த்து 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 சறுக்கி சறுக்கி கீழே வந்துட்டு இருக்குதா. ஆனா ஒரு தவளை மட்டும் தன்னோட இலக்கை நோக்கி மேல் வரைக்கும் போயிடுச்சான். மேலே வரைக்கும் போயிட்டோன்னே நீ மட்டும் எப்படி போயிட்ட கரெக்டா அப்படின்னு அங்க இருக்கிற தவளைகள் கேட்கும் பொழுது, நான் இந்த சத்தத்தையும் இந்த ஆரவாரத்தையும் எதையுமே நான் கேட்கல, என் காதுல கேட்காம இருக்கிறதுக்கு பஞ்சு வச்சு அடைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். பாருங்க, இங்க நாம நம்மளுடைய நோக்கம் எதுவோ அதை மட்டுமே நாம வச்சுக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காம நம்ம கவனம் சிதற விடாம போய்கிட்டே இருக்கணும். ஸோ ஆகையால நமது நோக்கம் எதுவோ அதன் மீது நமது கவனம் இருக்கணுமே தவிர நம்மை சுற்றி அல்ல அப்படின்றத இங்க நாம புரிஞ்சுக்கணும். அதே போல இவர் சேவையை செஞ்சுக்கிட்டே இருந்தார். அப்போ கூட அங்க ஒருத்தர், அதாவது
சுக்கலாம்பாய் அப்படின்ற நபர் என்னென்னமோ வார்த்தைகள் எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாராம். நீ எப்பேற்பட்டவன், வட்டிக்கு விட்ட, பல லட்சங்களை சம்பாதிச்சியே, நீ அந்த வியாபாரம் செஞ்சியே, இந்த வியாபாரம் செஞ்சியாமே அப்படின்னு எதையோ பேசிக்கிட்டே இருந்து இவரை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். ஆனாலும் அவர் கொஞ்சம் கூட தளராமல் இருந்தாராம் அந்த பாலப்பா. அவர் மனசுல நினைச்சுக்கிட்டாராம், இப்படி இப்படி பேசும்போது சுவாமி இவரை கொஞ்சம் கண்டிக்கலாம் இல்லையா, ஏன் கண்டிக்காம இருக்காரு அப்படின்னு அவரு நினைச்சாரா. நமக்கும் நினைக்க தோணும் இல்லையா. அப்படி நினைச்சு சரி சுவாமி ஏன் இப்படி நம்ம எதையுமே அவரை அவரையும் கண்டிக்காம இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு டக்குன்னு ஆஹா சுவாமி நம்மளுடைய பிராரப்தம் இருக்கு இல்லையா, அந்த பிராரப்த கர்மாவை கழிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சாராம். இங்க நம்ம நல்லா கவனிக்கும், எதுக்கு சுவாமி கண்டுக்கவில்லை, அவங்கள கண்டிக்கவில்லை அப்படின்னா, நான் நியாயமான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், என் ஆலோசனை எல்லாம் ஒரே இடத்துலதான் இருக்கு. ஓஹோ நம்மளுடைய பிராரத்தத்தை கழிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சார். சோ இதே போல நம்மளையும் யாராவது அனாவசியமா திட்டினா நம்ம பிராரத்தத்தை அவங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்னு நாம நினைக்கணும். இது உண்மை, இது 100% உண்மை, இது வாஸ்தவம் கூட. நாம எவ்வளவு பொறுமையுடன் இருந்தால் அவ்வளவு பாவம் நமக்கு போகும். பாவம் போகணும், புண்ணியம் சம்பாதிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, தான தர்மம் எதுவும் செய்ய வேண்டாங்க. அது செய்யாமலேயே பொறுமையா மட்டும் இருந்தா உனக்கு புண்ணியம் பிராப்திக்கும் அப்படின்னு இங்க சொல்றாங்க. என்னில் இருக்கிற அந்த பிராரத்தத்தை சுவாமி கழிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த பாலப்பா சந்தோஷமா இருந்தாராம். இதை நாம நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை நாம நினைவில் என்னைக்கும் நினைவுல வச்சுட்டு இருக்கணும். ஏன் அப்படின்னா, பொறுமைக்கு மிஞ்சிய கவசம் என்பது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொறுமையால இந்த பாலப்பா என்ன பெற்றார் என்று பார்ப்போம். ஒரு வாட்டி சுவாமி பேரிச்சம்பழம் எல்லாருக்கும் பிரசாதமா வழங்கிட்டு இருந்தாராம். இவருக்கு தெரியலையாம். அதுக்கப்புறமா இவருக்கும் கையில அந்த பாலப்பாவுக்கும் கொடுத்தாராம். கொடுத்தோடனே அவர் உடனே ஆனந்தப்பட்டு வாயில போட்டுக்க போனாராம். சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயில போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது சுவாமி அதை பிடுங்கிக்கிட்டாராம். அப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? இவ்வளோ நேரம் நமக்கு கொடுக்கல, ஆனா இப்போ அவர் கொடுத்தாரு. ஆனா கொடுத்து நம்ம வாயில போட்டுக்கிறதுக்குள்ள நம்ம கிட்ட இருந்து பிடுங்கிட்டாரே அப்படின்னு நினைக்கும் பொழுது அவருடைய மனசு என்ன தவிச்சிருக்கும். ஏன் இப்படி சுவாமி செஞ்சார் அப்படின்னா, மனதுல எது மாதிரியான பாவனை தோணிட்டு அவனுக்கு என்பதற்காகத்தான். அது ஒரு பரீட்சை அவருக்கு. சிறிய அதாவது அந்த பரீட்சையில அவருக்கு ஒரு சிறிய மாறுதல் தோணினாலும் அங்கிருந்து அந்த சுவாமியை விட்டு விலகிடுவார். அதனால அதுக்காக அவர் வச்ச அந்த டெஸ்ட்ல என்ன ஆச்சு, சுவாமி பிடுங்கியதும் அந்த பாலப்பாவுடைய கண்ணு லைட்டா கண்ணுல கலங்கியதான். உடனே சுவாமி தன் வாயில இருந்த அந்த கற்கண்டை, அவர் வாயில இருந்த அந்த கற்கண்டை அந்த பாலப்பா வாயில வச்சிட்டாராம். இது அல்லவா, ஆஹா என்ன பிராப்தம் இல்லையா அவருடைய அந்த பாலப்பாவுக்கு. அவருடைய உத்திஷ்டத்தையே அவருக்கு கொடுத்துட்டார் இல்லையா. அந்த உத்திஷ்ட அவரும் வெற்றி விட்டார் இல்லையா. இதே போலதான் நாம பாபா சரித்திரத்திலையும் பார்த்திருக்கோம் இல்லைங்களா. குஷாபாவோட விஷயத்துல இதேதானே நடந்தது. ஸோ அதனால ஏன் மகான்கள் அப்படி செய்யறாங்கன்னா, பூர்ணமாக அவங்கள பரிபூர்ணமாக அனுகரிக்கிறாங்க. அதாவது அவரை பூர்ணமா அனுகரிச்சாரு அந்த சுவாமி. தன்னுடைய உத்திஷ்டத்தையே கொடுத்து
கொடுத்தார் அப்படின்னா இங்க நீயும் நானும் வேறல்ல, ஒன்று. அதாவது தாய்க்கும் பிள்ளைக்கும் எச்சில் என்பது இருக்குமா? ஆகையால நீ என்னவன் என்ற பாவம் அங்கே நமக்கு தெரியுது. ஆகையால் நாம் பொறுமையோடு நாம் அடைய வேண்டிய இலக்கை நோக்கி செல்லும் பொழுது நம் நோக்கம் அந்த இலக்கை நோக்கியே இருக்க வேண்டும் என்பதை நாம இங்க தெரிஞ்சுக்கணும். இந்த சத்சங்கத்தின் மூலமா நாம எவ்வளவு பொறுமையோட இருந்தால் அந்த சுவாமியின் அனுகிரகத்தை நாம பெற முடியும் அப்படின்றத இந்த சத்சங்கத்தின் மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்டோம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु स्वामी समर्थ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता।